மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். உத்தவ கீதை. நம்ம ஒவ்வொரு அந்தர்யோகத்துலேயும் உத்தவ கீதையினுடைய சாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது உத்தவ கீதையில் 24வது அந்தர்யோகம். மொத்தத்துக்கு இது 43வது அந்தர்யோகம். இப்போ நடக்கிறது 43வது அந்தர்யோகம். 19 அந்தர்யோகம் கீதை பார்த்துருக்கோம் சாரமாக. இப்போ இது 24வது உத்தவ கீதையினுடைய அந்தர்யோகம். நம்ம ஏற்கனவே இதில் உத்தவ கீதையில் 5 அத்தியாயம் பார்த்து முடிச்சிட்டோம். 6வது அத்தியாயம் ஆரம்பிக்கணும். பாகவதப்படி பார்த்தா 10 அத்தியாயம். பாகவத்தில் 10வது அத்தியாயம். அது பாகவத்தில் 11வது ஸ்கந்தத்தில் 10வது அத்தியாயம் முடிச்சிருக்கோம். அது உத்தவ கீதை கணக்குப்படி பார்த்தா 5வது அத்தியாயம் முடிச்சிருக்கோம். இது வரைக்கும் பார்த்தது என்னன்னு சொன்னீங்கன்னா, ஆக்சுவலாக உத்தவ கீதை பரீட்சித் மகாராஜாவுக்கு சுகர் சொல்கிறதாக வருது. பாகவதமே பரீட்சித் மகாராஜாவுக்கு யார் சொல்கிறது? சுகர் சொல்கிறார். அப்படி சொல்லிக்கிட்டு வரும் பொழுது உத்தவர் பகவான் கிருஷ்ணர்கிட்ட உபதேசம் கேட்குறார். அது பகவான் கிருஷ்ணர் உத்தவருக்கு சொன்னதை உத்தவ கீதைன்னு பேர். அதுக்குள்ள அவதூதர்னு ஒரு சன்னியாசி வர்றார். அவர் யது மகாராஜாவுக்கு ஒரு உபதேசம் பண்ணுறார். அதுக்கு பேர் அவதூத கீதை. அவதூத கீதை வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம ஆரம்பத்தில் இதில் கதை வந்தது. கிருஷ்ண பரமாத்மாவுடைய அவதாரமெல்லாம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் வாங்கன்னு தேவர்கள் பிரம்மா எல்லாம் கூப்பிட்றாங்க. அவர் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குன்னு சொல்கிறார். ஏன்னா உத்தவருக்கு உபதேசம் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. பண்ணிவிட்டு அவங்களுடைய குலமே அழியிற வேண்டியதையும் பார்க்கணுங்கிறார். எது யாதவ குலம் அழிய வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறார் அவர். முடிச்சுட்டு பிறகு என்ன பண்ணுறாரு, அந்த யாதவ குலம் அழியக்கூடிய சூழ்நிலை இருக்கிற பொழுது களி தர்மத்தை பற்றி உபதேசிக்கிறார். களி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு உபதேசிக்கும் பொழுது உத்தவருக்கு சொல்கிறாரு, நீங்கள் முதல்ல நீங்களும் போங்கங்கிறாரு. அவர் இல்லை, உங்களோட இருக்கேன், எனக்கு உபதேசிங்கன்னு சொல்லும் பொழுது இவர் என்ன பண்ணுறான்னு சொன்னால், களி தர்மத்தை பற்றி சொல்லி வேதாந்தத்தினுடைய சாரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். உத்தவர் சிஷியனாக மாறின பிறகு சொல்கிறார். எப்படி அர்ஜுனன் சிஷியனாக மாறின பிறகு கிருஷ்ணர் உபதேசம் பண்ணாரோ அப்படி அதில் தான் வந்தது. யது மன்னருக்கும் அவதூதருக்கும் நடந்த ஒரு உரையாடல். அதில் அவதூதர் என்ன பண்ணார், 24 குருமார்களை சொல்லி இவங்ககிட்டருந்தெல்லாம் இப்படி பாடம் கற்றுக்கிட்டேன், அந்த பாடத்தினால தான் நான் இப்படி ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு உபதேசம் பண்ணார். 24 குருமார்கள் வெளியே இருக்க குருமார்களை பார்த்து சொல்லிவிட்டு என்னுடைய உடம்பவே நான் ஒரு குருவாக எடுத்துக்கிட்டேன்னு சொன்னார் கடைசியாக. அது 25வது குருவாக சொல்லி நாம் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பிறகு இந்த உத்தவ கீதையில் 5வது அத்தியாயத்தில் நேரடியாக திருப்பி உத்தவருக்கு பகவான் உபதேசத்தை தொடங்கினார். அது போன கிளாஸோட முடித்தோம் அந்த 5வது அத்தியாயம். அதில் என்ன பார்த்தோம் சொன்னால், ஆரம்பத்தில் வேதாந்தத்தினுடைய சாரத்தை அழகாக சொல்லி முடித்தார். அந்த யது மகாராஜா அவதூத சன்னியாசித்தை கேட்ட பிறகு நேரடியாக உத்தவருக்கு உபதேசத்தை ஆரம்பிக்கிறார் பகவான். அப்போ ஞான யோகத்தில் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம்னு 3 சாதனை இருக்குது. இந்த சிரவணம்ங்கிற சாதனையை முதல்ல சொன்னார். வேதாந்த தத்துவ கருத்துக்களை கேட்டு ஞானத்தை பெறுவது எப்படிங்கிறது சிரவணம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணார், கர்மயோகம், மனப்பக்குவத்துக்கு கர்மயோகம் வேணும் அப்படின்னு கர்மயோகத்தை பற்றி சொன்னார். கர்மயோகம் செஞ்சால் என்ன கிடைக்கும்னா, நம்மளுக்கு புத்தி நல்லா வேலை செய்யும், விவேகம் வரும். இந்த உலகத்தில் எது உண்மை எது பொய்யுங்கிற ஒரு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிப்போம். பிறகு அதனால் பொய்யானதில் கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கு வைராக்கியம் வரும். இப்படியெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு தகுதி கிடைக்கும். பிறகு உபதேசம் ஞான யோகத்தை பண்ணார். இங்கே ஞான யோகத்தில் என்ன பண்ணார்னா, திருஷ்ய விவேகம். அறிபவன் அறியப்படு பொருளிலிருந்து வேறுபட்டவன். அதை இப்போ பெருசாக விளக்கிக்கிட்டு இருக்கார் சாமி. ராமகிருஷ்ண மடத்து சாமி ஆசிரம சாமி விளக்கிக்கிட்டு இருக்கார். திருஷ்ய விவேகம் அங்கே வெற்றி அகாடமியில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை நான் சிம்பிளாக சுருக்கமாக இங்கே சொன்னேன். அறிபவன் வேறு, அறியப்படு பொருள் வேறு. நான் ஒரு பொருளை அறிகிறேன்னா அது நானாக இருக்க முடியாது. இந்த பொருளை நான் அறிகிறேன்னா அந்த வாட்ச் நான் கிடையாது. இந்த புஸ்தகத்தை அறிகிறேன்னா வாட்ச் நான் கிடையாது. அப்போ இது நான் அல்லன்னு சொல்லும் பொழுது அப்படியே உள்ளே வர்றோம்.
இந்த உடம்பு நான் நல்லா அறிகிறேன், இந்த உடம்பு நல்லா இருக்கா மோசமாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறேன். இப்போ உடம்பு நல்லா இருக்குது, என் உடம்பு நல்லா இல்லை. டாக்டர்கிட்ட போய் என்ன சொல்லுவேன், என்னுடைய உடம்புக்கு சரியில்லைன்னு தான் சொல்லுவான், நான் சரியில்லைன்னு சொல்ல மாட்டான். மனோதத்தை டாக்டர் போனால் என்னுடைய மனசு சரியில்லைன்னு சொல்லுவான், நான் சரியில்லைன்னு சொல்ல மாட்டான். அப்போ என்னுடைய மனசை பார்க்குறோம், உடம்பை பார்க்குறோம். அப்போ உடம்பு நான் அல்ல, மனசும் நான் அல்ல. அப்போ யார்? உடம்பையும் மனதையும் அறிகின்ற ஏதோ ஒரு தத்துவம் உள்ளே இருக்குது. அது பார்ப்பவனாக இருக்கிறது, திருக்காக இருக்கிறது, திருஷ்யமெல்லாம் பார்க்கப்படும் பொருள் அப்படின்னு சொல்லி அந்த உபதேசத்தை சொல்லி முடித்தார். முடித்த உடனே இது சிரவணம். பிறகு மனநம்னு ஒரு இது இருக்குது. நாம் நிறைய வேதாந்தமெல்லாம் கேட்டிருப்போம், நிறையா பேர்கிட்ட கிளாஸ் எல்லாம் கேட்டிருப்போம். நம்ம இதுதான் கரெக்டுன்னு நினச்சிக்கிட்டு ஒருத்தர் வந்து குழப்பி விட்டுருவார். ஏய், நீ செய்கிறதெல்லாம் கரெக்டு கிடையாது, சும்மா போய் என்ன போய் கிளாஸ் கேட்குற, வேதாந்தமெல்லாம் கேட்குற, நல்ல ராமான்னு சொல்லு போதும் அப்படிம்பாரு. இல்லாட்டி இந்த ஹோமம் பண்ணு, நவகிரக ஹோமம் பண்ணு, உனக்கு சரியாக போகும்பாரு. இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவ குழப்பம் வரும். அந்த குழப்பம் என்னன்னு சொன்னார். கர்மகாண்டிகள் வேதத்திலே இருக்குது. வேதத்தினுடைய முதல் பகுதி எப்படி இருக்குன்னா, நீ இந்த ஹோமம் பண்ணு, இந்த பூஜை பண்ணு, உனக்கு என்ன பலன் கிடைக்கும், இந்த லோகத்தில் என்ன புண்ணியம் கிடைக்கும், சொர்க்கலோகம் போகலாம், அப்படிலாம் நிறைய இருக்குது. பாவம் பண்ணால் என்ன கஷ்டப்படுவேன்னு இருக்குது. அவங்களுடைய தத்துவப்படி பார்த்தா மோட்சம்னா என்னன்னா சொர்க்கம்தான் மோட்சம். இந்த நிர்குண பிரம்மன் ஆத்மா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜீவன் இருக்கான், பல ஜீவர்கள் இருக்காங்க. நல்லா ஹோமம் பண்ணு, தர்மம் பண்ணு, பூஜை பண்ணு, எல்லாம் பண்ணி முடித்த பிறகு சொர்க்கத்தில் போய் சந்தோஷமாக வாழு. இதுதான் அவங்களுக்கு மோட்சம். அதை நாம் அதை இல்லைன்னு சொல்கிறது இல்லை, அதுவும் இருக்குது. ஆனால் அது உண்மையான உண்மை இல்லை. அது மட்டும் இல்லை, அதுக்கும் தீர்வு கிடையாது. அது சொர்க்கம் போனாலும் திரும்பி வரணும், அது நிலை கிடையாது. சொர்க்கமும் நிலை கிடையாது, நரகமும் நிலை கிடையாது, இந்த பூலோகமும் நிலை கிடையாதுங்கிற கருத்தை சொன்னார். ஏன்னா அங்கேயும் பயம் இருக்குது. நரகத்தில் அடுத்து என்ன தண்டனை வருமோன்னு பயம், சொர்க்கத்தில் அசுரன் நம்மளை பிடிச்சிக்கிடுவானோன்னு பயம், பிறகு புண்ணியம் தீர்ந்தோன்னா கீழே போகணுமேங்கிற பயம். இது எல்லாமே சொர்க்கத்தில் இருக்குது. அதனால் அது மோட்சம் கிடையாது, அது நிறைவு கிடையாது. மோட்சம் என்ன? துக்கத்திலிருந்து முழுமையாக 100% விடுதலை அடைவது. அப்போ சொர்க்கத்திலிருந்து விடுதலை கிடையாது. அப்போ எப்படி மோட்சம்னு சொல்ல முடியும்னு சொல்லி அந்த கருத்தை சொல்லி அது தவறுங்கிறதெல்லாம் பார்த்தோம். நம்ம நிறைய விரிவாக பார்த்தோம். பிறகு அது பதில் சொல்லும் பொழுதே சொன்னார், அதாவது நான் செய்கின்றேன், நான் அனுபவிக்கின்றேன் என்ற எண்ணம் இருக்கும் வரை மோட்சம் கிடையாது. கர்த்தா, செய்பவன்னா கர்த்தா, போக்தான்னா அனுபவிப்பான்னு அர்த்தம். இது ரெண்டு உடம்புக்கும் மனசுக்கும் தான் இருக்குது, ஆத்மாவுக்கு கிடையாது. இந்த தத்துவத்தை புரிகிறது வரைக்கும் இந்த சம்சார கடலில் மூழ்கித்தான் இருப்போம். இந்த சம்சாரம்னு வார்த்தை வேதாந்தத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். புதுசாக வந்தவங்களுக்கு வேறு மாதிரி மனைவிங்கிற அர்த்தத்தில் நினச்சிக்கிற கூடாது, ஞாபகம் வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம தமிழில் அது ஒரு அர்த்தம் இருக்குது. உண்மையிலே பார்த்தா கணவனுக்கு மனைவி சம்சாரம் மாதிரி மனைவிக்கு கணவனும் சம்சாரம்தான். அதாவது பந்தத்தில் உழல்வதுன்னு அர்த்தம், துயரத்தில் உழல்வதுன்னு அர்த்தம். சம்சாரின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா சம்சாரிம்பாங்க. நிறைய பிரச்சனையோட இருந்தால் அவர் பேர் என்ன? பேர் சம்சாரின்னு பேர். அதனால சம்சாரம்ங்கிற வார்த்தை எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அதுக்கு பேர் என்ன? துயரம், பந்தம், உழல்வதுன்னு அர்த்தம். கஷ்டத்தில் துக்கத்தில் உழல்றதுன்னு அர்த்தம். இந்த கர்த்தா போக்தான் இருக்கிறது வரைக்கும் அது போகாதுங்கிற கருத்தை சொன்னார். செயலில் 2 விதம் இருக்குது. ஒன்று தர்மத்தை செய்யலாம், அதர்மத்தை செய்யலாம். தர்மத்தை செஞ்சால் இங்கேயும் சுகத்தை அனுபவிக்கலாம், சொர்க்கத்துலேயும் சுகத்தை அனுபவிக்கலாம். அதர்மத்தை செஞ்சால் இங்கேயும் கஷ்டம்தான், அங்கேயும் கஷ்டம்தான், நரகத்துக்கு போகணும். ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதர்மம் செய்கிறவங்க சந்தோஷமாக காரு பங்களாவோடு இருக்கான்னு சொல்லுவீங்க. உண்மை அது கிடையாது. அதில் இருந்தாலும் அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு அவனை போய் கேட்டு பாருங்க, தெரியும். ஆள் மனசில் அவன் நிம்மதியே இருக்காது. போக்தா, சுகத்தை அனுபவிக்கிறேன்னு 2 விதம். ஒன்று இந்த லோகத்தில் சுகத்தை அனுபவிக்கலாம், அல்லது சொர்க்கலோகத்தில் சுகத்தை அனுபவிக்கலாம். அனுபவிப்பவர்களும் 2 விதம், செயல் செய்வதும் 2 விதம். இந்த கருத்தெல்லாம் சொல்லி எந்த லோகத்துக்கு போனாலும் சரி உனக்கு பயம் இருக்கிறது வரைக்கும் மோட்சம் கிடையாது, நிறைவு கிடையாது. அது மட்டும் இல்லை, நிலை இல்லை, அது எல்லாமே காலத்திற்கு உட்பட்டதுங்கிற கருத்தை சொல்லி முடித்து பிறகு மீண்டும் வேதாந்த சாரம் வந்தார். அதாவது அபயம், பயத்திலிருந்து
மீண்டு வருவது அபயம்னு சொல்லி இந்த சிருஷ்டியானது முக்குணமயமானது. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், மாயையினுடைய அம்சம். இந்த கர்த்தா போக்தா, செய்பவன் அனுபவிப்பன் என்பதற்கு காரணமே இந்த 3 குணங்கள் தான். தமோ குணத்தில் இருந்தால் எதை அனுபவிப்போம்? தூக்கத்தை அனுபவிப்போம். இருக்கமா இல்லையா? இங்கேயும் தமோ குணம் வந்தால் என்ன ஆகும்? தூக்கம்தான் வரும். சிலர் அப்படித்தான் ஆகும். கிளாஸில் துடுதுடுப்பாக படபடம் நல்லா வேலை செஞ்சால் ரஜோ குணம். புத்தி வேலை. இந்த கிளாஸ்லேயே 3 குணம் வரும். தெரியுமா உங்களுக்கு? எப்படி கிளாஸு நான் பேசுகிறது புரிஞ்சுன்னா சத்துவ குணத்தில் இருக்கீங்க. இங்கே இருக்கும்போது வீட்டு ஞாபகம் வந்தால் அதை செய்யலாம் இதை செய்யலான்னு வந்தால் ரஜோ குணத்தில் இருக்கீங்க. ரொம்ப போர் அடித்து தூங்கியாச்சுன்னா தமோ குணத்தில் இருக்கீங்க. இந்த 3 குணமும் எப்பயுமே நம்மளுக்கு இருக்கும். இதெல்லாம் பார்த்து கடைசியில் எல்லாம் இறைவனுடைய சொரூபம். இந்த 3 குணம் எல்லாம் மயமாக இருக்குது. அது பகவானுடைய மாயையினுடையதுன்னு சொல்லும் பொழுது அனைத்தும் இறைவனுடைய சொரூபமே. அப்போ தூங்குறதும் பகவானுடைய சொரூபந்தான். அதனால் தூங்கிக்கிறோம்னு சொல்லி தூங்கக்கூடாது. பிறகு உத்தவர் கடைசியாக சொல்ல வேண்டிய கருத்து, உத்தவர் ஒரு கேள்வி கேட்டார். 3 கேள்வி. இதுதான் இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு கருத்து. அதை போனவட்ட சுருக்கமாகத்தான் சொன்னேன். திருப்பி அதை ஞாபகப்படுத்திக்கிறலாம். என்ன கேள்வி கேட்குறாருன்னா, ஒருத்தன் இந்த உடலோட அபிமானம் வச்சுதான் எல்லாருமே செயல்படுறோம். ஒருவன்ல எல்லாரும் இந்த உடம்பு நான், மனசு நான் சொல்லி எல்லா காரியம் பார்க்குறோமா இல்லையா? ஞானி என்ன பண்ணுறாரு? பறிச்சா சாப்பிடுவாரா சாப்பிட மாட்டாரா? சாப்பிடுவார்ல. எங்கேயாவது போகணுன்னு நினச்சா போவார். சில நேரம் கோபமும் வரும், சில நேரம் அமைதியாக இருக்கலாம், சில நேரம் படிக்கலாம். அதே உடம்பு அதே மனசில் ஞானியும் வேலை செய்கிறாரு. சாதாரண மனுஷனும் அதே உடம்பில் அதே மனசில் தான் வேலை செய்கிறான். 2 பேரும் இந்த உடம்பில் வேலை செய்யும் போது ஒருத்தனுக்கு மட்டும் எப்படி பந்தம் வருது, ஒருத்தருக்கு மட்டும் எப்படி மோட்சம் வருது? கேள்வி புரியுதா? சாதாரண மனுஷனும் இந்த உடம்புல தான் இருக்கான். ஞானிக்கு ஸ்பெஷல் உடம்பு இருக்கா? இல்லை அவர் உடம்புல அப்படியே இந்த ஒரு வட்டமெல்லாம் போட்டு அப்படியே பிரகாசமாக போடுவாங்க. ஒரு படத்தில் ஒரு ஞானி படத்தை போட்டால் பின்னாடி ஒரு ஒளி வட்டம் தெரியுதும்பாங்க. ஒளி வட்டம்லாம் தெரியாது. அது என்ன அறிவு பிரகாசமாக இருக்குன்னு காமிக்கிறதுக்காக அந்த ஒரு ஃபோட்டோவை போடும்போது அப்படியே பிரகாசம் ஒளி போடுறது. ஆக்சுவலாக பார்த்தா அஞ்ஞானி உடம்போட ஞானி உடம்பு மோசமாக இருக்கும். ஏன்னா விரதமெல்லாம் இருந்து கொஞ்சம் தபசெல்லாம் பண்ணி உடம்பை கொஞ்சம் கெடுத்து வச்சுருப்பார். அப்போ 2 பேர் இந்த உடம்புல இருந்தால் ஒருத்தன் எப்படி பந்தப்பட்டு இந்த சம்சார சூழலில் முழல்றான், இன்னொருத்தன் விடுதலை அடைஞ்சு சந்தோஷமாக இருக்கான். 2 பேருக்கு ஒரே உடம்பு தானே, இது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். ஒருவன் பந்தப்படுகின்றான், ஒருவன் பந்தத்திலிருந்து விடுதலை அடைந்து இருக்கின்றான். இது எப்படி எனக்கு விளக்குங்கள். முதல் கேள்வி கேட்குறார். 2வது, இந்த பந்தப்பட்டவனுடைய லட்சணம் என்ன, பந்தப்படாதவனுடைய லட்சணம் என்ன? பந்தப்பட்டவன் அஞ்ஞானி, பந்தப்படாதவன் ஞானி. பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்தில் கேட்டார், ஞானியினுடைய லட்சணம் என்னன்னு கேட்டார். அந்த கேள்வியில் சொல்வார், அவன் எப்படி உட்காருவான், எப்படி சாப்பிடுவான், எப்படி நடப்பான்லாம். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணார், அவனுடைய உத்தவருடைய கேள்வியெல்லாம் கேட்டார். கேட்டுட்டு பிறகு இந்த பந்தப்படுபவனும் பந்தப்படாதவனும் ஒரே ஆளா வேற ஆளா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டார். ஒரே ஆளா வேற ஆளா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்துச்சு. அதில் ஒரு முக்கியமான கருத்து சொன்னார். இந்த கேள்வியை பற்றி ஒரு கருத்து சொன்னார். பொதுவாக அந்த அத்தியாயத்தில் கர்மயோகம், ஞான யோகம், வேதாந்த சாரம், மற்ற மத கருத்துக்கள் எல்லாம் சொல்லி ஞானத்தையும் போதிச்சு இந்த கேள்விக்கு வந்தாரிங்க. இதில் கேள்வியில் என்ன சொன்னார்னு சொன்னால், கடைசியாக கேட்டது இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்தது. அதாவது இந்த கேள்வி நான் கேள்வி கேட்குறேன், இந்த கேள்வி தப்பாக கூட கேட்டிருக்கலாம், நான் கேட்ட கேள்வி தவறாக கூட இருக்கலாம். நான் என்ன நோக்கத்தில் கேட்டேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு நான் தப்பாக கேட்டிருந்தா கூட என்னுடைய நோக்கத்தை புரிஞ்சு பதில் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு அவங்களுடைய சந்தேகம் தெளிவாக இருக்கும். நம்ம வீட்டில் கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும், கேட்க தெரியாது, அதை சரியாக கேள்வி கேட்க தெரியாது. நீ என்ன சொல்ல எனக்கு புரியலைப்போ, புரியுறது மாதிரி சொல்லு அப்படிமோ சொல்கிறோமா இல்லைங்களா? இவர் கேட்ட கேள்வியில் இவருக்கே நம்ம சரியாக கேட்டிருக்கோமோ கேட்கலையா, ஆனால் பகவான் புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி
நான் கேட்ட கேள்வியில் தோஷம் இருந்தால் கூட நீங்கள் எனக்கு இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதில் சொல்கிறார் கடைசியாக. எனக்கு இதை நீங்கள் புரிஞ்சுக்கிற முடியும், புரிஞ்சுக்கிட்டு எனக்கு இதை பற்றிய தெளிவாக சொல்லுங்கள் அப்படிங்கிற கருத்து இங்கே சொல்கிறார். எப்பயுமே பார்த்தீங்கன்னா சில அந்தர்யோகங்களில் கூட நிறைய தபோவனத்தில் நடக்கும். இந்த கேள்வி கேட்கும்போது நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா சில பேர் குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்குறதெல்லாம் உண்டு. விஷயத்தை விட்டு எங்கேயோ போவாங்க. ஒருத்தர் என்ன பண்ண கேட்கணுமேனு கேட்பார். புரியுதுங்களா? கேட்டால் புரிகிறது மாதிரி கேட்க தெரியாது. அந்த கேள்வி புரிஞ்சு பதில் சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். வேதாந்தத்தில் இந்த உடல் அனித்தியம், உடல் மித்தியாலாம் பேசி நல்லா ஃபுல்லாக பேசி கேள்வி போட்டுக்கிட்டு இருக்காரு. ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, செத்த பிறகு இறக்குறதா புதைக்குதான்னு கேட்டார். சொல்லியிருக்கேன். சாமி என்ன சொன்னார் பதில்? ஒருத்தர் வேதாந்தம் இந்த உடலே அனித்தியம் இதெல்லாம் மித்தியான்னு சொல்லி எல்லாம் கேட்டுக்கிட்டு அதை பற்றி கேட்காம இறந்த பிறகு புதைக்கிறதா எரிக்கிறதா ரெண்டாக வெட்டு, பாதியை புதைச்சிரு பாதி எரிச்சிருன்ட்டார் சாமி. ஏன்னா கேள்வி கேட்குறதுலேயும் ஒரு நியாயம் இருக்கணும். இவர் நியாயமான கேள்வி கேட்டிருக்காரு. ஆனால் கேட்டாலும் கூட அந்த கேள்வி சரியாக புரிந்து நான் கேட்டது சரியாக கேட்டிருக்கேன்னா கேட்கலன்னு எனக்கே தெரியலை. அதனால் நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். ஒரே உடம்பில், ஒரே மனித உடம்பில் ஞானியும் வசிக்கின்றான், அஞ்ஞானியும் வசிக்கின்றான். அவனும் காரியம் செய்கின்றான், இவனும் காரியம் செய்கின்றான். அவன் எப்படி பந்தப்படுகின்றான், இவன் எப்படி பந்தப்படாமல் இருக்கின்றான். அவனுடைய சொரூபம் என்ன, இவனுடைய சொரூபம் என்ன. இந்த சம்சாரம், பந்தம், துயரம் எல்லாம் ஒரே வார்த்தை தான், வேற வேற நினச்சிடாதீங்க. இதனுடைய சொரூபம் என்ன, இதில் மூழ்கி இருப்பவனுடைய சொரூபம் என்ன, இதிலிருந்து விடுபட்டவனுடைய சொரூபம் என்ன, அந்த மோட்சத்தினுடைய சொரூபம் என்ன அப்படிங்கிறது இந்த கேள்வியினுடைய தாத்பரியம். பிறகு இரண்டு பேரும் ஒரே உடம்புல தான் இருக்காங்களா, நடக்குதா, இல்லை வேற வேற உடம்பா, ஒரே உடம்புல எப்படி நடக்கும் அப்படிங்கிற கேள்வியும் கேட்குறாரு. இதுக்கு பதிலாக இந்த 5வது அத்தியாயத்தில் பகவான் பதில் சொல்லி இந்த பந்தம்னா என்ன, மோட்சம்னா என்னங்கிறத தெளிவாக இந்த அத்தியாயத்தில் விளக்க போகிறார். இது ரெண்டு தான் பிரச்சனையே. உலகத்திலேயே பிரச்சனை என்னென்னா துக்கப்படணும், துக்கத்திலேருந்து விடுதலை அடையணும். எல்லாரும் துக்கப்படுறோம், துக்கத்திலேருந்து மீளணும். இதுதான் ப்ராப்ளம். அதை ரெண்டை பற்றி என்ன சொல்கிறாரு தெளிவாக இந்த அத்தியாயத்தில் சொல்கிறாரு. இந்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த அத்தியாயத்தில் என்ன கருத்து வருதுன்னா, முகவரையாக சில கருத்து. அதில் முக்கியமாக பந்தம், மோட்சம் இதை பற்றிய கருத்து தான் இந்த அத்தியாயம் முழுசாக வருது. அதில் முகவரையாக சில கருத்துக்கள் பார்க்க போகிறோம். இந்த துயரம் என்பதும் பந்தம் என்பதும் உண்மையா பொய்யான்னு ஒரு கருத்து. கேள்வி கேட்கும் போதே வரும், நாங்கன்னா துக்கத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், இதை போய் உண்மையா பொய்யான்னு சந்தேகம் வேறையா, உண்மையிலே அனுபவிச்சுத்தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு அதில் இருக்குது, அதில் ஒரு ட்ரிக் இருக்குது. நாம் அனுபவிக்கிற துயரம் எல்லாம் உண்மையா பொய்யா? சரி, இது பொய்யே உண்மைன்னு சொல்லிடணும் வச்சுக்கலாம். அப்போ மோட்சங்கிறது உண்மையா பொய்யா? நாம் அனுபவிக்கிற துயரம் பொய்யா இருந்தால் மோட்சம் பொய்யாத்தே இருக்கணும். இங்கே ரெண்டு மித்தியா அப்படின்னு ஒரு கருத்து சொல்ல போகிறார். அதெல்லாம் விரிவாக பார்க்க போகிறேன். என்ன சொல்ல போகிறேங்கிறத தெளிவாக சொல்கிறேன். முதல்ல சுருக்கமாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ரெண்டுமே மித்தியா. மித்தியானா தெரியும்ல, அனுபவத்தில் உண்மையாக இருக்குது, அறிவுபூர்வம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா பொய்யா போயிடும். பொய்க்கு மித்தியாவுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. பொய்னா இல்லவே இல்லை, மித்தியான்னா இருக்கிறது மாதிரி இருக்குது ஆனால் உண்மையிலே இல்லை. இதே மித்தியாங்கிற வார்த்தை. அந்த மித்தியாங்கிற வார்த்தை வேதாந்தத்தில் புரிஞ்சுக்கிறணும். பொய்னா உண்மையிலே இல்லவே இல்லை, ஆனால் மித்தியான்னா அனுபவத்துக்கு இருக்கு, அறிவுபூர்வமாக இல்லை. நம்ம அடிக்கொருக்கா சொல்கிற உதாரணம் சூரிய உதயம்தான். சூரியன் உதிக்குதா உதிக்கலையான்னு விஞ்ஞானிகள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க? உதிக்கவும் இல்லை, மறையவும் இல்லை, பூமி தான் சுற்றுது. நம்மளுக்கு எப்படி தெரியுது? சூரியன் தான் சுற்றுது, பூமி நின்றுக்கிட்டு இருக்கு. ஆப்போசிட்டாக நம்மளுக்கு அனுபவத்தில் இருக்குது. அனுபவம் ஆப்போசிட்டாக இருக்குது, ஆனால் சயின்ஸு அது வேறு மாதிரி நம்மளுக்கு ஆப்போசிட்டாக சொல்லுது. அது மாதிரி அனுபவத்தில் ஒன்றா இருந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது பொய்யா இருந்து அதுக்கு பேர் மித்தியா. சரி, இந்த சம்சாரம் என்ற, பந்தம் என்ற, துக்கம் என்ற பந்தமும் சம்சாரமும் பொய்ன்னு மித்தியான்னு சொன்னால் அது எப்படி மித்தியா? அதுக்கு காரணம் என்ன?
மோட்சமும் மித்தியான்னா அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கும்போது அதையும் பார்க்க போகிறோம். சம்சார காரணம், மோட்ச காரணம் என்ன, துயரத்துக்கான காரணம் என்ன, துயரத்திலிருந்து விடுபடுவதற்கு என்ன காரணம், எது தேவை. துயரத்திற்கான காரணம் 3 மாயையினுடைய 3 குணங்கள்னு சொல்ல போகிறார். நம்ம இதெல்லாம் விளக்கம் பார்க்க போகிறோம். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னு சுருக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிறகு மோட்சத்தினுடைய காரணம் என்ன. இந்த மாயையினுடைய முக்குணங்கள் தான் நம்மளுடைய அனைத்து துயரங்களுக்கும் காரணம். அடுத்து ஒரு காரணம் அறியாமை. இந்த 2 காரணம் இருக்குது. முக்கியமான காரணம் அறியாமை தான். அப்போ மோட்சத்துக்கு என்ன காரணம்? அறிவு, அந்த முக்குணங்களிலிருந்து விடுபடுவது. இதை பற்றித்தான் இந்த அத்தியாயம் பூரா தெளிவாக விளக்க போகிறார். பிறகு இந்த பந்தப்பட்டவனும் மோட்சம் அடைந்தவனும் ஒரே ஆளா வேற வேற ஆளா அப்படிங்கிற ஒரு கருத்து வருது. பிறகு இந்த பந்தம் மோட்சம் அடைந்தவனின் லட்சணம், சில குணங்கள், இதை பற்றியெல்லாம் நிறைய சொல்ல போகிறார். இங்கே உத்தவருடைய கேள்விக்கு விளக்கமாக பந்தத்தை பற்றியும் மோட்சத்தை பற்றியும் சொல்கிறார். 1வது ஸ்லோகத்திலிருந்து 25 வரைக்கும் இந்த கேள்விக்கான பதில் தான் வருது. பிறகு நல்ல குணங்கள் இதெல்லாம் சொல்லி பக்தியை பற்றியும் இந்த அத்தியாயத்தில் சொல்ல போகிறார். இந்த அத்தியாயத்தின் சாரம் என்னன்னா, ஞானியினுடைய லட்சணம் என்ன, அஞ்ஞானியினுடைய லட்சணம் என்ன, பந்தத்தின் லட்சணம் என்ன, மோட்சத்தின் லட்சணம் என்ன, துயரத்தின் லட்சணம் என்ன, மோட்சத்தின் லட்சணம் என்ன, ஞானியிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் என்ன, எப்படிப்பட்ட விதவிதமான பக்தி எல்லாம் இருக்கிறது. இந்த 4 கருத்து இந்த அத்தியாயத்தில் முழுசாக வரும். இந்த முதல் 4 ஸ்லோகங்களில் பந்த மோட்ச லட்சணத்தை சொல்ல போகிறார். பந்தத்தினுடைய லட்சணம், மோட்சத்தினுடைய லட்சணம். அதை சொல்லும்போதே என்ன சொல்வார்னா, இந்த பந்தம் எப்படி வந்துச்சு, மோட்சம் எப்படி வருதுங்கிறதையும் சொல்லி அப்படியே கொண்டு போவார் அவர். அதெல்லாம் நம்ம விளக்கத்தில் பார்க்க போகிறோம். பந்தப்பட்டவன் யார், மோட்சத்தை அடைந்தவன் யார், எல்லாம் சொல்ல போகிறார். இங்கே நம்ம விரிவாக விளக்கம் பார்க்கலாம். அதில் இந்த 2 விஷயந்தான் பல மதங்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்துச்சு. பொதுவாக 2 தான். ஒன்று துயரம், துயரத்தில் விடுபடும். இதை 2 ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி பண்ணி எல்லா மதம் என்ன பண்ணுது, சம்சாரம்னா என்ன, பந்தம்னா என்னன்னு சொல்லுது. அதுலேருந்து விடுபடுவதற்கு வழியே சொல்லுது. இது சொல்கிறதுல தான் எத்தனையோ மத பிரிவுகள்லாம் வந்தது. நம்ம அத்வைதத்தில் தெளிவாக 2 வார்த்தையில் சொல்லிடுவோம். துயரம் எப்படி வந்துச்சு, துயரத்துலேருந்து எப்படி விடுபடணும்னு சொல்லி. சில பேர் கர்மகாண்டத்தில் பார்த்தோம், துயரம் எத்தனையோ பாவ புண்ணியத்தில் வந்துச்சு, பிறகு யாகமெல்லாம் பண்ணி புண்ணியமெல்லாம் பண்ணி நீ சொர்க்கத்துக்கு போ, சந்தோஷமாக இருக்கலாம்னு அது சொல்லிச்சு. அது ஒரு மதம். பூர்வம் மீமாம்சா மதம்னு சொல்லுவோம். யோக மதம் ஒன்று இருக்குது, சாங்கிய மதம் இருக்குது. இப்படி ஒவ்வொன்றும் ஒரு கருத்தை சொல்லுவாங்க. நாம் என்ன பண்ணுறோம்னா, எல்லாத்துக்கும் காரணம் அறியாமைன்னு சொல்லிடுவோம். பிரச்சனை என்னன்னு தெரியணும். பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு சரியான வழியை தேட முடியும். பிரச்சனையே தெரியலைன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ண முடியும்? மீன் வலை விரிக்கிறோம், வலைக்குள்ள மீன் மாட்டியிருக்குன்னு தெரிஞ்சாதான் தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சியாக பண்ணோம். மாட்டினே தெரியலைன்னா தப்பிக்கவே முயற்சியை பண்ண முடியாது. நாம் எப்படி மாட்டி இருக்கோம், எப்படி துயரத்தில் மூழ்கி இருக்கங்கிறது தெரிஞ்சாதான் அதுலேருந்து விடுபட முடியும். அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இங்கே எல்லா மதங்களும் இதைத்தையும் சொல்லுது, எப்படி நீ மாட்டியிருக்க, எப்படி விடுபட போகிறேன்னு சொல்லி. இப்போ வயிற்று வலி வருது, டாக்டர்கிட்ட போகிறோம், என்ன பண்ணுவார், முதல்ல இந்த அந்த மாத்திரையை சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுப்பார். வயிற்று வலி கொஞ்சம் டெம்பரவரியாக போகுது, பிறகு போகலை, பிறகு என்ன பண்ணுவான், 2 தடவை பார்த்து ஸ்கேன் பண்ணும்பார், பிறகு டெஸ்ட் பண்ணி பார்ப்பார், பார்த்து ப்ராப்ளம் இது தான் அப்படி சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு பிறகு ஆப்ரேஷன் பண்ண பெர்மனன்ட் சொல்யூஷன் ஆயிடும். முதல்ல டெம்பரவரி சொல்யூஷன், பிறகு பெர்மனன்ட் சொல்யூஷன். இப்படி தான் நடக்குது எல்லா விஷயத்துலையுமே. கீதையில் கூட பகவான் என்ன சொன்னார் அர்ஜுனனுக்கு, ஏன்பா சண்டை போடாமல் இப்படி அழுதுகிட்டு உட்காந்துருக்க, பேடி மாதிரி இருக்க, போய் சண்டை போடு முதல்ல ஜஸ்ட் உபதேசம் பண்ணுவார். ஏன்னா சும்மா மேலோட்டமாக துக்கப்படுறேன்னு நினச்சிட்டு உடனே அவன் என்ன சொல்லுவான், பகவானே நீங்கள் என்ன பிரச்சனை தெரியலையா உங்களுக்கு அப்படிம்பான். நான் பந்தத்தில் மூழ்கி போய் கிடக்கேன், நீங்கள் இப்போ சொல்கிறதெல்லாம் எனக்கு துக்கத்தெல்லாம் போக்காதுன்னு சொல்லி தன்னுடைய துயரத்துக்கான காரணத்தை அவனே சொல்கிறான்.
அப்போ தான் நான் ஞானத்தை உபதேசிக்கிறார். அப்போ தான் ஞானத்தை உபதேசிக்கிறார். அப்போ துயரத்துக்கான காரணம் தெரிஞ்சாதான் அதில் விடுபட முடியும். இது ரெண்டை பற்றி இந்த அத்தியாயத்தில் ரொம்ப விரிவாக விளக்கமாக சொல்கிறார். ஒருத்தனுக்கு இந்த உடம்புல உயிர் வாழ்கிறதே இப்போ எனக்கு பிரச்சனையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்க. அதுக்கு வழி என்ன? உடம்பு விட்டுட்டு போகணும். அப்படி தான் சூசைட் பண்ணுறாங்க நிறையா பேர். சில பேர் உங்கூட வாழ்கிறதே எனக்கு பிரச்சனைன்னு என்ன அர்த்தம்? அப்போ உன்னை விட்டு போயிடணும். டைவர்ஸ் அப்படி தானே ஆகுது. உண்மையிலே உடம்புனால இது பிரச்சனை கிடையாது, குணத்தினால தான் பிரச்சனை வரும். அந்த குணம் பிடிக்கல, அந்த குணத்தை மாற்ற தயாராக இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? ஒன்று குணம் மாறினா பிரச்சனை தீரும், குணம் மாறலைன்னா விளையிடணும். அப்போ தான் பிரச்சனை. எதனால் பிரச்சனையோ அதுக்கு சொல்யூஷன் அதுலேருந்து விடுபடுறது தான். அது மாதிரி பந்தத்துக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சால் நாம் அதிலிருந்தெல்லாம் கம்ப்ளீட்டாக விடுதலை அடைய முடியும். இங்கே 2 கேள்வி. இந்த சம்சாரம், துயரம், பந்தம் என்பது உண்மையா பொய்யா? முதல் கேள்வி. இதை பார்க்க ஆராய்ச்சி பண்ணணும். இந்த உலகத்தில் வாழ்வது துயரம் இல்லை, இந்த உலகத்தில் வாழ்வது சம்சாரம் இல்லை. இந்த உலகத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறோங்கிறது தான் பிரச்சனையே இருக்குது. உலகத்தில் வாழ்கிறதுல பிரச்சனை கிடையாது. இந்த உலகத்தை எப்படி புரிஞ்சு வாழ்கிறோங்கிறத தெரிஞ்சு வாழ்ந்தால் பிரச்சனையெல்லாம் போயிடும். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த ப்ராப்ளம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத கேள்வி. நாம் அனுபவிக்கிற துயரமெல்லாம், பிரச்சனைகள்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற கேள்வி. பகவான் என்னன்னு சொல்கிறாருன்னா, சாதாரண மக்களுக்கு சொல்லலை, கொஞ்சம் கிளாஸ் எல்லாம் கேட்டவங்களுக்கு சொல்கிறார். புதுசாக வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பொய்ன்னு முதல்ல சொல்லிடுறார். என்ன சொல்கிறாரு? நான் படுற கஷ்டமெல்லாம் உண்மையிலே இல்லைப்பா, பொய் அப்படிங்கிறார். ஏன்னு சொன்னால், சத்தியமாக இருந்தால் ஒரு பொருள் சத்தியம்னா அதுலேருந்து விலகி போகவே முடியாது, அதை மாற்றவே முடியாது. ஆனால் துயரத்தை மாத்திரமா மாற்றலையா? இப்போ நகை இருக்குது, தங்கம் இருக்குது. நகை என்னது? பொய். தங்கம் நகையை அழிக்க முடியுமா? முடியாதா? இப்போ ஒரு செயின் செஞ்சு போட்டிருக்கான், ஒரு நெக்லஸ் டிசைன் பிடிக்கலை, இன்னொரு டிசைன், அந்த டிசைன் அழிச்சிடலாம். அப்போ நகை சத்தியமாக இல்லை. தங்கத்தை அழிக்க முடியுமா? எத்தனை இடம் உருக்குனாலும் தங்கம் தங்கம்தான். நம்ம துயரமெல்லாம் அப்படியே இருக்கா? காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு நாள் கூட நான் துயரத்திலேயே மூழ்கி கிடக்கேன்னு சொல்லுங்கள். சத்தியமாக இருந்தால் நீக்கவே முடியாது. கொஞ்சம் திங்க் பண்ணாதான் புரியும். எந்த பொருளும் நிலையானதாக உண்மையானதாக இருந்தால் அது போகவே போகாது. அது நம்மளுக்கு அது கஷ்டத்தையும் கொடுக்காது, அது பாட்டுக்கு இயல்பு சாதாரணமாக இருக்கும். இது வருது போகுதே அப்படிங்கும்போது அது நிச்சயமாக இருக்க முடியாது. உடம்பு இருக்குது, உடம்புல தலைவலி வருது, தலைவலி வந்தால் அது உண்மையா? உண்மையாக இருந்தால் என்ன பண்ணா? போகாது. தலை உண்மையா இல்லையா? அதனால எடுக்க முடியல. அது இருக்கிற சுமையா, தலைவலி வந்தால் சுமையா தெரியுது, தலை சுமையா தெரியுதா? ஏன்னா அது நம்மள்ட்ட உண்மையாகவே இருக்குது. விவகாரத்துக்கு சொல்கிறேன். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, உண்மையாக துயரம் இருந்தால் அதை உன்னால் நீக்கவே முடியாது. வருதே சாமி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது, வருது போயிடும். எந்த துயரம் வந்தாலும் நினச்சி பாருங்கள், எந்த துயரமாகுது தாங்க முடியாத துயரம் சொன்னது கூட எத்தனை நாள் இருந்து யோசிச்சு பாருங்கள். என்னைக்கு அந்த துயரம் வந்துச்சு அதே அளவு மறுநாளே இருக்காது. நீங்கள் துயரம் வரும்போது ஞானமே வேணாம், தத்துவத்தையே நீங்கள் யோசிக்க வேணாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது மாதிரி எத்தனை கஷ்டம் வந்திருக்குன்னு அப்படியே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போங்க. அது எத்தனை நாள் இருந்துன்னு யோசிச்சு பாருங்கள். முதல் நாள் இருந்த மாதிரி மறுநாள் இருந்துச்சா? மறுநாள் இருந்ததுக்கு அடுத்த நாள் இருந்துச்சா? ஒரு மாதம் கழிச்சு இருந்துச்சா? இப்போ இருக்கா அதை பற்றி நினைக்கிறோமா, அந்த பிரச்சனையை பற்றி? அப்போ இதுவும் போயிடும்ல, நிச்சயம் போயிடும். அப்படி நினச்சாலும் என்ன ஆயிடும்? பாதி தேரம் ஓடி போயிடும். ஏன்னா சத்தியமாக இல்லை, எந்த ஒரு துயரமே உண்மையாக சத்தியமாக இல்லை. சரி, பொய்யா இருந்துச்சுன்னா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா நீ அனுபவிக்கிறதுனால தான் நீக்க முடியுதுப்பா, அனுபவத்தில் இல்லைன்னு நீக்க முடியாது. நீ எந்த அனுபவமே உண்மையாக இருக்காது, நீக்க முடியும். டிவி பார்க்குறோம், சினிமா பார்க்குறோம், அழுகிறோம், அப்புறம் என்ன பண்ணுறோம்? கொஞ்ச நேரம் அழுதுட்டு அதை விட்டு விலகி வந்துடுறோமா இல்லைங்களா? அது மாதிரி தான் எல்லாம் போயிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஹரிதாஸ்னு ஒரு படம் முன்னாடி வந்துச்சுன்னு சொல்லுவாங்க, நல்லதங்கால் படம். ஒரு வருஷம் ஓடிச்சான் சினிமா.
அந்த படம் எவ்வளோ ஓடிச்சு தெரியுமா? சொன்னாங்க அந்த காலத்து ஆளு 1 வருஷம் ஓடிச்சுப்பா, அது பெரிய தியேட்டரில் ஓடிச்சும்மா. அந்த படத்தில் என்ன விஷயம்னா அழுகிறத தவிர வேறு விஷயமே கிடையாது. அழுகிறத எத்தனை நேரம் ரசித்து பார்த்துருக்கான் பாருங்க மனுஷன். அழுகிற சினிமா. இப்போ டிவி சீரியல் பாருங்கள், ஏதாவது சந்தோஷமான கேள்விப்படுறேன் தெரியல, எல்லா சீரியலும் அழுகதேன்னு சொல்கிறாங்க. அழுகிற சீரியலை வேலையை கூட விட்டு போட்டு பார்க்குறது தான் ஓடுறோம். அந்த அழுகையை அப்போ ரசிக்கிறோமா இல்லையா? அந்த துயரத்தையும் ரசிக்கிறோம். ஏன்னா நம்மளோட சம்பந்தம் இல்லாமல் இன்னொரு துயரம். இந்த துயரமும் அப்படித்தான், அதுவும் உண்மையில் ரசிக்கிறோம். அது யாருக்கும் வந்திருக்குல்ல, ரசிக்கிறான். ஆனால் நம்மளுக்கு வந்தால் என்ன பண்ணுறான்? ரசிக்க மாட்டேங்கிறான். அதையும் டிவி மாதிரி பார்க்கணும். சொல்ல ஈஸியாக இருக்குது சாமி, நீங்கள் அனுபவித்து பார்த்தாத்தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் உண்டு. அதை பயிற்சி பண்ண போய்விடும். உண்மையிலே பொய்யா இருந்தால் போகாது. இதுக்கு இன்னொரு உதாரணம் சாதாரணமாக சொல்கிறது கயிறு பாம்பு தான். இது பேசிக் அடிப்படையை புரிஞ்சாதான் அந்த அத்தியாயத்துக்கு போகிறதுக்கு நல்லா இருக்கிறதுக்காக கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன். கயிறு இருக்குது, பாம்பு இருக்குது. கயிற்றுல பாம்பை பார்க்குறோம். அந்த கயிற்றுல பார்க்குற பாம்பை பார்த்துட்டு பாம்புன்னு பயந்து ஓடுறேன். பயப்படுறது உண்மையா இல்லையா? உண்மை. ஓடுறது உண்மையா இல்லையா? உண்மை. பாம்பு பொய். பாம்பு பொய்யா இல்லையா? பொய்யான பாம்பை பார்த்து நான் அனுபவிக்கிறேன். பொய்யான பாம்புனால அப்போ நான் என்ன பண்ணேன்? பயப்படுறேன், ஓடுறேன், அந்த ரூம்குள்ளே போக மாட்டேங்கிறேன். எல்லாம் பொய்யை பார்த்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இருக்கா இல்லைங்களா? பொய்யான பாம்பை பார்த்து உண்மையிலே துயரம் வருது. கடைசி பாம்புன்னு தெரிஞ்ச பிறகு ஓடிப்பேன். பாம்பும் போயிடுது, பயமும் போயிடுது, துயரமும் போயிடுது. என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த உலகம் அதே மாதிரி நமக்கு துயரத்தை கொடுக்குது, பந்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, உண்மையில் அது இல்லவே இல்லை அப்படிங்கிறார். சரி, அதுதான் இல்லைங்கிறீங்க, மோட்சமாவது இருக்கா இல்லையா? மோட்சம்னு என்ன? துயரத்தை நீக்கிற. துயரமே இல்லைன்னா பிறகு மோட்சம். கிளாஸே முடிஞ்சு வச்சு சாமி, துயரம் இல்லை மோட்சம் இல்லை, எதுக்கு இங்கே உட்காந்து நாங்கள் பாடம் கேட்டு கிளம்பி போகிறோம் அப்படின்ட்டு கூட கிளம்பிடலாம். பந்தமும் இல்லை, மோட்சமும் இல்லை. மோட்சத்தையே நாடனும். துயரமெல்லாம் படலை, துயரத்தை அடைந்தது போல் ஒரு பிரம்மை இருக்கிறது அப்படிங்கிறார். அதனால தான் மோட்சத்தை அடையிறோம்னு சொல்கிறோம் நம்ம. இதே கயிறு பாம்பு உதாரணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஞானம் வந்த பிறகு என்ன பயம் போயிடுச்சு, என்ன அதே நேரத்தில் பாம்பும் போயிடுச்சு. பாம்பு போயிடுச்சா இல்லையா? கயிறுன்னு தெரிஞ்ச பிறகு பாம்பு இருக்கா? இல்லை, பாம்பும் போயிடுச்சு. அது 2 பதில். ஒரு கோணத்தில் பாம்பு போகலை. ஏன்னு சொன்னால், அங்கே உண்மையிலே பாம்பு இருந்தால் தானே போகிறதுக்கு. பாம்பே இல்லை, இல்லாத பாம்பு எப்படி போகணும்னு சொல்கிறது. இன்னொரு கோணத்தில் பார்த்தா, நான் பார்த்து பயந்துருக்கனே, ஓடி இருக்கனே, அதனால் ஞானம் வந்த பிறகு போயிருக்கு. பாம்பு உண்மையிலே இருந்தால் தான் போகிறதுக்கு, இல்லாத பாம்பு போயிடுச்சுன்னு சொல்ல வேண்டியிருக்கு. இன்னொரு கோணத்தில் பயந்ததுனால பொய்யான பாம்பு பொய்யா போயிருக்கு. அதுதான் உண்மை. பொய்யான துயரம் பொய்யா போகிறத மோட்சம்னு எப்படி சொல்கிறது? கொஞ்சம் சட்டில் பாயிண்ட்டு அதுக்காக சொல்கிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, மோட்சம் என்பது இந்த துயரம் நம்மை விட்டு நீங்குதல் தான். நாம் பொய்யா துயரப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த துயரத்திலிருந்து விடுதலை அடைகிறதுக்கு பேர் மோட்சம் என்ற பெயர். வந்தது மாதிரி வந்துட்டு போனது மாதிரியே போயிடுது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒருத்தர் சொல்கிறார், வெளியே இருக்க பாம்பு பொய்யா இருக்கட்டும் உண்மையாக இருக்கட்டும், எனக்கு அதை பற்றி நான் பயந்து ஓடினேன் அப்படிங்கிறார். வெளியே இந்த உலகம் பொய்யா இருக்கட்டும் உண்மையாக இருக்கட்டும், எனக்கு கஷ்டம் வந்திருக்கு, இதுலேருந்து நீக்க என்ன வழி அப்படின்னா, பொய்யா கஷ்டத்தை நீக்கணும். பொய்யான கஷ்டத்தை ஐயா. ஒரு பெரிய கோடீஸ்வரன், இந்த உதாரணம்லாம் வேதாந்தத்தில் சொல்லியிருக்கேன், கேட்டிருப்பீங்கிறது தான் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு இடத்துல தூங்கியிருக்கார், பெரிய ஹோட்டலில் ஆட்டி தூங்கியிருக்காங்க. ஏதோ ஒரு மூட்டை பூச்சியை பார்த்துட்டார், சின்ன மூட்டை பூச்சியை. பிறகு ஓடி போச்சு. தூங்கும்போது காதுக்குள்ளே முளைஞ்சி குடையிறது மாதிரி இருந்திருக்கு. ஐயோ மூட்டை பூச்சி காதில் போய் சொல்லி பார்த்துருக்காரு, காது குடஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. டாக்டர்கிட்ட செக் பண்ணியிருக்காரு.
அது உள்ள மூளைக்குள்ளே போய் மூளையில் குடையிறது மாதிரி இருக்குது டாக்டர்னா அவர் பார்க்குறாரு, ஒன்றும் இல்லைன்னு பார்க்குறாரு. இல்லை டாக்டர், திருப்பி மருந்தெல்லாம் கொடுக்குறாரு. படுத்துட்டு மறுநாள் என்ன திருப்பி எனக்கு உள்ள மூளைக்குள்ளே போயிடுச்சு, குடையிட்டே இருக்கார். இவர் எல்லாம் டெஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, இதுக்கு ஒரு மருந்து இருக்குது, இங்கே இல்லை, நான் வெளிநாட்டில் வரவழைக்கிறேன், அது வரைக்கும் ஒரு மருந்து சாப்பிட்டுக்கிட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பிறகு ஏதோ எழுதுகிற நாள் கழிச்சு ஒரு வாரம் கூப்பிட வந்துருச்சு, ஃபாரின்லேருந்து வெளிநாட்டு வந்துருச்சு. அந்த ஊசியை போட்டால் முதல்ல அந்த மூட்டை போய் செத்து போயிடும். பிறகு ஒரு ஊசி போட்டால் அந்த மூட்டை போய் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும், கரெக்டாக இங்கே வந்து நிற்கும். பிறகு ஒரு ஊசி போட்டு டக்குன்னு வெளியே வந்துடும். அந்த 3 இன்ஜெக்ஷன் வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன் தேட்டெலாம் ரெடி பண்ணி எல்லாம் கூட்டு போய் எல்லாம் பண்ணி அதே மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் போட்ட உடனே அன்றைக்கி விட்டுறாங்க. கொஞ்சம் குறைஞ்சிருக்கு டாக்டருங்கிறார். யார் அவர்? அந்த மூட்டைப்பூச்சி கூறு குறைஞ்சிருக்குங்கிறார். பிறகு 2ஆம் நாள் ஊசி இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்கிறார். பிறகு 3 நாள் எல்லாம் வந்து ரெடி பண்ணுறாங்க. அந்த மூட்டைப்பூச்சி எடுத்தோடனே கரெக்டாக எடுத்து போட்டோன்னு வந்து விழுகுது. அந்த மூட்டைப்பூச்சி எடுத்து காமிச்சாங்க. அப்பாடா நிம்மதின்ட்டு போயிட்டார். அது பிறகு ஒரு வழியே இல்லை. டாக்டர் என்ன இவ்வளோ இதை எப்படி பண்ணீங்க, எவ்வளோ பெரிய ஆப்ரேஷன், இதெல்லாம் மூளையே எடுக்காமல் ஊசியை போட்டு பண்ணால் நான் பண்ண பெரிய சிரமம் இதில் எவ்வளோ தெரியுமா, உயிரோடு ஒரு மூட்டைப்பூச்சியை பிடிச்சி அதை நசுக்காமல் கொன்று அவர் காதில் போட்டேன் பாரு, அதுதான் எனக்கு ரொம்ப சிரமமான வேலைங்கிறார். உண்மையிலே மூட்டைப்பூச்சியும் போகலை, இவருக்கு அதை பார்த்ததில் ஒரு பிரம்மையில் உள்ளே போயிடுச்சு கற்பனை பண்ணி அப்படியே துயரப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கார். இவருக்கு வேறு வழி என்ன பண்ணுறது, பொய்யான போன மூட்டைப்பூச்சியை பொய்யாதான் வெளியே எடுக்கணும். இவர் சிரமம் என்னங்கிறாருன்னா, மூட்டைப்பூச்சியை பிடிக்கிறது சிரமம் இல்லை, அதை நசுக்காமல் கொல்லணும், அது பெரிய சிரமங்கிறார். கொன்று காதுக்கள் போட்டு எடுத்துட்டேங்கிறார் அவர். இன்ஜெக்ஷன்லாம் வெறும் டிஸ்டில்ட் வாட்டர், சும்மா சாதாரண ஊசியை போட்டு. அப்போ சில பேருக்கு அப்படித்தான் பண்ண. இதைத்தான் சொல்லுது வேதாந்தம், நீ கஷ்டமே படலைங்கிறது, துயரமே படலைங்கிறது போல்ட்டாக சொல்லுது. எப்படி பாருங்கள், இவ்வளோ வேதாந்தம் படிச்சுட்டு 2 க்ளீன் போல்ட்னு சொல்லுவாங்கள்ல, 2 பொய்ன்னு சொல்லி அப்படி பண்ணிக்கிட்டு ஆரம்பிக்குது. ஆனால் இதெல்லாம் படித்தாத்தான் இது உண்மையிலே உண்மையும் இல்லை பொய்யும் இல்லை அப்படின்னு புரியும். ஆகவே நம்மளுக்கு முதல்ல துயரம் வந்தால் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தாங்குகிற சக்தி இருக்கணும். வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடியே மன வலிமை இருக்கணும். அதனால தான் ஆன்மீகத்தில் இந்த திதிக்ஷான்னு ஒரு சாதனை சொல்லுவோம். விரதம்லாம் எதுக்கு இருக்கிறோம், சாப்பிடாமல் இருக்கிறது, பாத யாத்திரை போகிறது, தாங்குகிற சக்தியை வளர்க்குறதுக்கு. இது ஃபஸ்ட்டு வேணும். ஏன்னா அந்த பிறகு என்ன வேணும்னு சொன்னால் இந்த ஞானம் வேணும். இதெல்லாம் மித்தியான்னு புரிஞ்சுக்கிற அறிவன் 2 இருந்ததுன்னு சொன்னால் நம்மளை துயரம் தாக்காது. அந்த துயரத்தை ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த சில பேர் இந்த ஊறுகாய் காரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது உஷுன்னு சாப்பிடுவாங்க, அப்படியே நாக்கு சுற்றி. ஆனால் ரசித்து சாப்பிட்றாரா இல்லையா? காரம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி உஷுங்கிறாரு, ஆனால் அதை எவ்வளோ போட்டாலும் இனிப்பை விட சாப்பிட்றாரு, இனிப்பை விட காரத்தை சாப்பிட்றாரு. அது மாதிரி துக்கத்தை என்ன பண்ணுவான், ரசித்து சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். இந்த 2 இருந்ததுன்னா, ஏன்னா உண்மையிலே இல்லையே, இந்த புத்தி நல்லா வேலை செஞ்சுன்னா வரும். அந்த நேரம் கொஞ்சம் இருக்கும். மற்றவங்கள மாதிரி அப்படியே அழுதுகிட்டே துயரப்பட்டுக்கிட்டே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய சூழலே வரவே வராதுங்கிறார். இது கொஞ்சம் நம்ம பயிற்சி பண்ணி சிந்திக்க ஆரம்பிச்சோன்னு சொன்னால் எல்லாம் ஓடி போயிடும். இந்த ஞானத்தோட அந்த துயரத்தை அனுபவிப்போம் என்ன, கண்டுக்கிறாமல் போயிடும். டிவி பார்க்குற மாதிரி, பெரிய சோக படத்தை பார்க்குற மாதிரி நம்மளுக்கு வரக்கூடிய துயரத்தையும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறார். இது 2 மித்தியா. பொய்யான துயரத்தை நீக்குவதற்கு பொய்யா நாம் என்ன பண்ணுறோம், முயற்சி பண்ணிக்கின்றோம். சரி, இது எப்படி பொய் மித்தியான்னு எப்படி சொல்கிறீங்கன்னா அடுத்து சொல்கிறாரு, இந்த சம்சாரத்திற்கான பந்தத்திற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறார். அது முக்குணமயமானது. இதுக்கு வர்றது காரணம் என்ன, இது மாயையினுடைய சொரூபம், மாயையினால தான் வருது. மாயை என்ன சொரூபம், முக்குணமயமானது. சம்சாரத்திற்கும் மோட்சத்திற்கும் காரணம் 3 குணங்கள். இந்த 3 குணங்கள் மாயையினுடையது. மாயை மித்தியா, இருப்பது போல இருக்கு, போகிறது போல போயிடுது. அதனால் இந்த சம்சாரமும் மோட்சமும் மித்தியாங்கிற கருத்தை சொல்ல போகிறார். இந்த 3 குணம் பகவான் என்ன சொல்ல, நான் என்னுடைய மாயையால் உருவாக்கப்பட்டதுங்கிறார். அதில் 2 குணத்தில் இந்த சம்சாரம் பந்தம் துயரமெல்லாம் வருது, இன்னொரு குணத்தில் மோட்சத்துக்கு காரணமாக இருக்குது. இது ஒரு காரணம் சொல்கிறார். அடுத்து ஒரு காரணம் சொல்ல போகிறாரு, அத்தனைக்கும் காரணம் அறியாமை. எல்லா துயரத்துக்கும் காரணம் என்ன,
ஒரே ஒன்று அறியாமை. பிறகு அறியாமை போகணும்னா அறிவு வரணும். அவித்யா வித்யா, அஞ்ஞானம் ஞானம், இந்த 2 காரணம் சொல்ல போகிறாருங்க. இந்த சத்துவ குணம் நம்மளுக்கு ரொம்ப இருந்ததுன்னு சொன்னால் நம்மளுக்கு புத்தி வேலை செஞ்சு ஞானத்தை அடைய முடியும். தமோ குணமும் ரஜோகுணமும் இருந்ததுன்னு சொன்னால் எப்பயுமே என்ன பண்ணுவோம், நாம் இந்த பந்தத்தில் மூழ்கித்தே இருப்போம். சில விவகாரத்துக்கு தமோ குணம், தூங்காமல் வேலை செய்ய முடியுமா? தூங்க தமோ குணம்தான், அதுவும் வேணும். ரஜோகுணம் கொஞ்சம் வேணும், ஆனால் அதிகமாக சத்துவகுணம் இருக்கணும். யாருக்கு தமோ குணமும் ரஜோகுணமும் அதிகமாக இருக்கோ அவங்க பந்த சம்சார சக்கரத்தில் உலண்டுக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிறார். இந்த ஞானம் வந்தால் இந்த துக்கமெல்லாம் போயிடும். ஆனால் உடலில் வரக்கூடிய சில இதுகள்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் உடல் ரீதியாக. அந்த கஷ்டம் நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது, துக்கப்படாது. மனசில் வரக்கூடிய சில துயரங்கள்லாம் போயிடும். பொறாமையினால் வரக்கூடிய துயரம், பொறாமையினால் துயரம் அதெல்லாம் போயிடும். மனசில் வரக்கூடிய துயரம் போயிடும். உடம்புல வரக்கூடிய கஷ்டங்கள் இருந்தாலும் அது பாதிக்காத அளவுக்கு இருக்கும். இதெல்லாம் தமோகுணம் சம்சாரம் பந்தம் என்பதற்கு மூல காரணம். ரஜோகுணம் இந்த பந்தத்துக்கும் துயரத்திற்கும் சொரூப காரணம். சத்வகுணம் மோட்ச காரணம்னு சொல்லி இந்த 3 குணத்தை அறிமுகப்படுத்துகிறார். இதை பற்றி பகவத்கீதையில் 14வது அத்தியாயத்தில் போனோம்னு சொன்னால் இந்த 3 குணத்தை பற்றி ரொம்ப பிரித்து விசாரம் பண்ணுறார். பின்னாடி அதை பற்றி இந்த அத்தியாயத்தில் வரப்போது, அங்கே நம்ம தெளிவாக பார்த்துக்கிறலாம். தமோ குணத்தில் இருக்கும்போது துக்கம் வெளிப்படாது, ஆனால் ரஜோகுணத்தில் வெளிப்படும். ஆழ்ந்த உறக்கத்தில் துக்கம் இல்லை தான், ஆனால் வெளிச்ச உடனே வெளிப்படும். இந்த 3 குணமும் மாயையினுடைய ஒரு தத்துவம். பிறகு இன்னொரு விஷயம் இருக்குதுல்ல, இந்த மாயையை ஒரு சக்தின்னு சொல்லுவோம். மாயையினுடைய குணம்தான் மாயையினுடைய ஒரு அம்சம்தான் 3 குணம். இந்த மாயைக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? சக்தின்னு பேர். இந்த சக்திங்கிறது உண்மையா பொய்யா? இது ஒரு ஆராய்ச்சி. சக்திங்கிறது உண்மையா பொய்யா? சக்தின்னு சொன்னாலே அது மித்தியா தான், இருக்கிறது மாதிரி இருக்கு, ஆனால் உண்மையிலேயே இல்லை. நம்மகிட்ட உண்மையிலே இல்லாததை நம்ம வேண்டுறோம். நம்ம சக்தி வேணும், பவர் வேணும்னு சொல்கிறோம். ஏன் வேணும்னு சொல்கிறோம்? பவர் இல்லை, பவர் வேணும்னு சொல்கிறோம். கையில் வலுவில்லைன்னு என்ன பண்ணுறோம்? அதுக்கு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அந்த கையில் வலுவாக கொடுத்து செய்கிறோம். சக்தி தனியாக ஒன்று கிடையாது, ஒன்றை சார்ந்து தான் இருக்குது. எது சார்ந்து இருக்கோ அதுக்கு பேர் மாயைன்னு பேர். கையில் தூக்குற சக்தி இருக்குது, தூக்குற சக்தியை தனியாக எடுத்துரு. கையை தனியாக எடுத்துன்னு பிரிக்க முடியுமா? பார்க்குற சக்தியை தனியாக எடுத்துரு. கண்ணை தனியாக எடுத்துன்னு பிரிக்க முடியுமா? ஒன்றை சார்ந்ததே சக்தி இருக்கும். அது கூடும் குறையும், இல்லாமல் இருக்கும். பிறகு நம்ம தேடுவோம். இல்லாமல் இருந்து எது வருதோ அது திருப்பி போயிடும். அதனால் அதுக்கு பேர் என்ன பேர்? மித்தியா. இந்த மாயை ஒரு சக்தி சொரூபம். அந்த மாயையினுடைய சொரூபம் 3 குணம். அதிலிருந்து வந்தது எல்லாமே மித்தியாவாக இருக்கணும், உண்மையாக இருக்க முடியாது. பந்தமும் அதிலிருந்தே வந்திருக்கு, மோட்சம் அதிலிருந்தே வந்திருக்கு. அதனால் 2மே பொய், உண்மை மாதிரி இருக்குது அப்படிங்கிறார். பவர் வேணும், பவர் வேணும்னா என்ன அர்த்தம்? பவர் என்கிட்ட இல்லை, அதனால் பவர் வேணும்னு நினைக்கிறோம். உண்மையிலேயே ஒருத்தனை பயமுறுத்துறான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தனை பயமுறுத்துனா இவன் உண்மையிலே பயந்தவனாக இருப்பான். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பயமுறுத்துறோம்லாம் வேறேன்னு சொல்லி. ஒருத்தனை பயமுறுத்துனா இவனை ஏதாவது பண்ணிடுவானான்னு பயமுறுத்துகிறான். ஒரு குழந்தைய கூட பயமுறுத்துகிறோம். எதுக்கு நம்ம பயந்துக்கிட்டு அது கெட்டு போகணும்னு பயந்துக்கிட்டு நம்ம அவனை பயமுறுத்துகிறோம். பிள்ளைகளை அடிக்கிறோம், பயப்படுறதுக்காக அடிக்கிறோம். ஏன் அடிக்கிறோம்? அவன் கெட்டு போயின்னு பயம் நம்மளுக்குள்ளே ஏற்கனவே இருக்குது. நீங்கள் நான் பார்த்துருக்கேன், சில பேர்லாம் பெரிய ரவுடிஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆள் மனசில் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா இவன் எல்லாத்தையும் பண்ணுறான்ல, அவன் நம்மளை பண்ணிடுவானு பயம் இருக்குது. அது மாதிரி பவருங்கிறதே, பவர் இல்லாதவன் தான் பவரை தேடுவான். அது ஒரு மாயை, ஒரு மித்தியா அப்படிங்கிற சக்தி, மாயையினுடைய சக்தி. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, மாயை மித்தியாவாக இருப்பதால் இந்த மாயையிலிருந்து வந்தக்கூடிய துயரமும் மித்தியா. உண்மை மாதிரி தெரியுது, ஆனால் உண்மையில் உண்மை இல்லை. பொய்யான துயரத்தை நீக்க பொய்யான மோட்சம்தான் தேவை. கனவுல நல்லா சாப்பிட்றோம், விழிப்பில் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டோன்னு தூக்கம் நல்லா வந்துடுச்சு. தூங்கின உடனே கனவுல பயங்கர பசி. இங்கே ஏசி ரூமில் படுத்துருக்கோம்,
ஆனால் கனவுல நல்ல வெயிலில் காட்டில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ போய் உண்மையான சாப்பாடு பிரயோஜனப்படுமா? அவன் பசியை நீக்கிறதுக்கு அவன் சாப்பிட்டுதான் படுத்திருக்கான். கனவுல இருக்க பசியை நீக்கிறதுக்கு என்ன வேணும்? கனவுல யாராவது சாப்பாடு கொடுக்கணும். நீங்கள் எழுப்பி சாப்பாடு கொடுத்தா அது அந்த பசியை போக்காது. அவனுக்கு கனவுல இருக்க பசியை கனவுல யாராவது உணவு கொடுத்தா தான் போக முடியும். அப்போ பொய்யான சம்சாரத்துக்கு, பொய்யான துயரத்திற்கு ஒரு என்ன வேணும்? பொய்யான மோட்சம். இதுதான் எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்குது. அப்படி சொல்கிறாரு. ஏன்னா இதுவே பொய்ன்னு சொல்லி ஞானம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நினைப்பான் தெரியுமா? எப்பயுமே ஞானத்தில் இருந்தால் நினைப்பான். இந்த நான் அறியாமையில் இருக்கும்போதும் அந்த அறிவை என்கிட்ட எரிஞ்சுன்னா அந்த புத்தி வந்துடும். ஏதோ இருந்ததை விளக்குறதே ஞானம். நம்மளுடைய சொரூபத்தில் பொய்யா புரிஞ்சுக்கிறத விளக்குறதே ஞானம். ஞானிக்கு ஞானம் வந்துருச்சுன்னு சொல்ல மாட்டான். நான் ஞானிங்கிற வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். சொன்னால் ஞானி இல்லை. ஏன்னா எப்பயுமே ஞானத்தில் இருந்திருக்கேன்பான். ஏதோ கொஞ்சம் வந்திருக்கு, அதை விளக்கி விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவானே ஒழிய. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, எதுவும் மோட்சம், பொய்யும் மோட்சம், மோட்சமும் பொய். பந்தத்தை பற்றி மோட்சத்தை பற்றி விளக்குறதுக்கு இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ரெண்டும் பொய்ன்னு சொல்லிட்டு விளக்குனா எப்படி இருக்கும்? எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. இதை கொஞ்சம் சட்டில் பாயிண்ட்டுங்கிறது. இது பொய்யா இருக்கு, எப்படி பொய்யா இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய விளக்கம்தான். இனிமேல் தெளிவாக விளக்க போகுது. கிளீன் போட்டுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் விளக்க ஆரம்பிச்சுட்டு ரெண்டுமே இல்லைன்னு சொல்லிட்டு விளக்க ஆரம்பித்தா எப்படி? இல்லாத நாடகத்தில், எழுதாத நாடகத்தில், இல்லாத மேடைதனில் எல்லோரும் நடிக்கின்றோம்னு ஒரு பாட்டு இருக்குது, சினிமா பாட்டு. அது மாதிரி எல்லாமே போய் அபூர்வ ராகங்கள் நினைக்கிறேன் ஒரு படம், பழைய படத்தில் வரும். எல்லாம் பொய் தான். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பொய்யான உலகத்தில் நாம் சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ முடியும். ஏதோ முக்தி அடைஞ்சாச்சு, பிறகு எதுக்கெல்லாம் வாழலாம், ஏதோ பொழுது போல் ஏதோ பாடமெல்லாம் கேட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கும், அவ்வளோதான். அதனால் சாப்பிடும்போது இல்லாத இட்லியை இல்லாத ஆள் இல்லாத பசிக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி தான் இந்த அத்தியாயத்தை விளக்க போகிறாரு. ஒருத்தர் கழுதைன்னு திட்டுறாரு. என்ன நினைக்கணும் தெரியுமா? இல்லாத கழுதைய, இல்லாத ஆள், இல்லாத எண்ணெயை திட்டுறாரு. இப்படியெல்லாம் நினைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். வேதாந்தத்தில் உள்ளே போக போக அப்படிலாம் சிந்தனை வர ஆரம்பிக்கும். வர ஆரம்பித்தோன்னு என்ன ஆகணும்? உட்கார கஷ்டம் நம்மளை ஏரியாவும் உடனே வராது. பயிற்சி பண்ண தத்துவம் புரிய புரிய வரும். அதனால் இங்கே இந்த பந்தத்தை விளக்கி, இப்படிப்பட்ட இந்த பந்தம் உண்மை அல்ல என்பதை விளக்கி சொல்லப் போகின்றார். அடுத்து மீண்டும் இந்த பந்தத்தை இன்னும் விளக்குறார். இந்த பந்தம்னா என்ன, அது எப்படி பொய், பிறகு மோட்சம்னா என்ன, அது எப்படி பொய், ஞானி எப்படி இருப்பான், அஞ்ஞானி எப்படி இருப்பான் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக விளக்கி இந்த அத்தியாயத்தை அப்படியே கொண்டு போக போகிறாரு. நம்ம அடுத்து பிரேக் விட்டு அடுத்து பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.